கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜெபம் செய்வோம். மாசனுகாத சத்ய வாசனே உமது தாசர்களை காக்கவும் தாங்கா சுமை எடுத்து எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? தோளில் பாரம் அழுத்த தூக்க பலன் இல்லாமல் தாளும் தத்தளிக்கவே தாப சோப முரணி எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். இப்போதும் கூட நம்ம சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய 6 வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த 6 வார்த்தைகளில் வெளிப்பட்ட விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வார்த்தை அது மன்னிப்பின் வார்த்தையா வெளிப்பட்டது. 2வது வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை அல்லது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையா வெளிப்பட்டது. 3வது வார்த்தை அது ஒரு அன்பின் வார்த்தையா வெளிப்பட்டது அல்லது ஒரு உறவின் வார்த்தையா வெளிப்பட்டுச்சு. 4வதாக வெளிப்பட்ட வார்த்தை வியாகுலத்தின் வார்த்தையா ஒரு அங்கலாய்ப்பின் வார்த்தையா வெளிப்பட்டுச்சு. 5வது வார்த்தை ஒரு சோர்வின் வார்த்தையாக வெளிப்பட்டது. 6வது வார்த்தை ஒரு வெற்றியுள்ள வார்த்தையாக வெளிப்பட்டது. 7வது வார்த்தை எப்படி வெளிப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பார்த்தீங்கன்னா மற்ற சுவிசேஷ புத்தகங்கள்லையும் கூட இதே வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 27:50 பார்த்தீங்கன்னா இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல மார்க்கில் 15:37 பார்த்தீங்கன்னா இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. யோவான் 19:30 பார்த்தீங்கன்னா தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மட்டும்தான் விளக்கமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் சொன்னதை சொல்றாங்க. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னா பிதாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இவர் இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய ஆவியை பிதா கிட்ட தான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி மரணம் வரல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை நோக்கி போகிறாங்க. அவருக்கு அந்த உரிமை இருந்ததுனால தான் மரணம் அவரை மேற்கொள்ளவே முடியல. முந்தின நாள் நைட்லேருந்து அவர் எவ்வளோ பாடுபடுத்தினாங்க, அடித்தாங்க, ஈட்டினால் குத்துனாங்க, முள்முடி சுட்டுனாங்க, ஆணியில் கையில் காலில் அடித்தாங்க. ஆனால் அதனாலலாம் கண்டிப்பாக ஏசப்பாக்கு உயிர் போகவே இல்லை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவங்க அந்த மரணம் வர மாதிரி இருந்தால் ஒருவேளை அடிக்கும் போதே அவங்க இறந்துருக்கலாம், இல்லை ஆணிகள் அடிக்கும் போது கூட அவங்க இறந்துருக்கலாம். ஆனால் இல்லை, அவங்க மகா சத்தமாய் பிதா கிட்ட என்னுடைய ஆவியை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களோட ஜீவனை விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் இந்த பிதா கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட ஜீவனை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்குள்ள இருந்த உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 49. இந்த காரியம் பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து 12 வயது உள்ளவராக இருக்கும்போது அவங்க தாய் தகப்பன்மார்கள் வந்து எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, திரும்பி ஊருக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஏசப்பாவை வந்து காணோம். மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளையை அங்கங்க தேடுறாங்க. அப்போ ஆலயத்துல வந்து போதகர்கள் வேதபாரர்கள் மத்தியிலேயே வந்து அந்த 12 வயதுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்குறாங்க. அவங்க கூட உரையாடுறத வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய் தகப்பன் வந்து, ஏன்பா அந்த மாதிரி எங்க விட்டுட்டு இங்கே இருந்துட்டா, நாங்கள் தேடணுமே அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்க, நீங்க ஏன் என்னை தேடுறீங்க, என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை தான் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரியம் எல்லாருமே அறிஞ்ச ஒரு காரியம்தான். சமாரிய ஸ்திரீ கிட்ட வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய பற்றிய உண்மைகள்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அந்த ஸ்திரீயை வந்து ஊருக்குள்ளே போயிட்டு எல்லார்கிட்டையும் வந்து அவர் வந்து என்னை பற்றி சொன்னாங்க, அவர் வந்து மெய்யான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் சொல்ல போவாங்க. அதுக்கு முன்னாடியே சீஷர்கள் வந்து அவங்களுக்கு போஜனம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருப்பாங்க. அவங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்து, அப்பா நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, என்னை அனுப்புனருடைய சித்தத்தின் படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு உலக பிரகாரமான உணவோ உலக பிரகாரமான எந்த இதுவோ வேண்டாம், ஆண்டவரை பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்காங்களோ அந்த சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே போல் மத்தேயு 7:21 பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நான் மட்டும் பிதாவுடைய சித்தத்தை செஞ்சால் பத்தாது, நீங்களும் பிதாவினோட சித்தத்தை செஞ்சு அவர்கிட்ட நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் லூக்கா 22:42 பார்த்தீங்கன்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். இது வந்து அவர் வந்து காட்டி கொடுக்கப்பட போகிறாங்கன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த வியாகுலப்படும் போது கூட என்னுடைய சித்தத்தைப்படி எனக்கு நான் சரியாயிடணும், எனக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அந்த வியாகுலத்தின் நடுவுலையும் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும், இல்லைன்னா அது அவங்களோட சித்தத்தைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. எப்படிலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எது செஞ்சாலும் தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் ஆண்டவர் பிதாவின் இடத்துல வந்து அவருடைய சித்தத்தின்படியே ஒப்புவித்தார். முதலாவது பார்த்தோம்னா ஜீவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அதுக்கான வசனங்களை பார்ப்போம். எபிரேயர் 9:14. பார்த்தீங்கன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை எப்பவுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழுதற்ற பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ நம்மளுடைய மனசாட்சியை வந்து அவர் செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தையே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
அவங்க பார்த்தீங்க இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தம்மை தேவனுக்கு வந்து சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுக்குற மாதிரி நம்மளும் என்னதான் பண்ணணும், பிதாவுக்கு நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுக்கணும். அதே போல் அப்போஸ்தலர் 7:59 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். அடுத்து ரோமர் 12:1 பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா பிதாவினுடைய கையில் கிறிஸ்து தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்தது போல இந்த இடத்துல கிறிஸ்துவும் நம்ம சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்துருக்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருவருமே நம்மளுடைய கையில் நம்ம வந்து பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதாவது வந்து பிதாவுடைய கையில் நம்மளை வந்து ஒவ்வொருவரும் நம்மளை ஜீவ பலியாக வந்து ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கரத்தில் நம்ம பலியாக கொடுக்கணும். அதுவே முதலாவது காரியமாக இருக்குது. தேவனுடைய சித்தத்தை செஞ்சு அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடந்து நம்மளுடைய ஆவியை என்ன பண்ணணும்னா பிதாக்கிட்ட வந்து நம்ம வந்து ஜீவ பலியாக கொடுக்கணும். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து ஸ்தேவான் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறது போல் நம்ம ஒருவரும் ஸ்தேவான் எப்படி ஆண்டவர்கிட்ட வந்து அவங்களுடைய ஆவியை வந்து ஒப்பு கொடுத்தாங்களோ, நம்ம ஒவ்வொருவரும் பிதாவிடம் வந்து நம்மளுடைய சரீரத்தை வந்து பலியாக கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஃபர்ஸ்ட் வந்து பலியாக ஒப்பு கொடுத்தாரு. சரி, பலியாக மட்டும் ஒப்பு கொடுத்தா போதுமா? இல்லை, நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும், நம்மளுடைய ஆவியை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கையில் எப்படி பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தாரோ நாமும் அதே போல் ஒப்பு கொடுக்கணும். எபேசியர் 5:27. அடுத்து தீத்து 2:14. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன கரை திரை கூட இல்லாத அளவுக்கு பிதாவிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதே போல் 1 பேதுரு 2:22-23 பார்த்தீங்கன்னா, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவனுக்கு தம்மை ஒப்புவித்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிதாவுடைய கையில் தன்னை குற்றமற்றவராய், ஒரு கரைத்திரை அற்றவராய், ஒரு மாசுமறு அற்றவராய் உலகத்தில் தான் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு குற்ற குறைவும் இல்லாமல் பரிசுத்தமாக பிதா இடத்துல வந்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்க நம்மளும் தயாராகணும். அவருடைய கடைசி நிமிட சாட்சிகள் அப்படின்னு நம்ம சிலதை பார்க்கலாம். மத்தேயு 27:4 பார்த்தீங்கன்னா, யூதாஸ் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாருன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பிலாத்து சொல்கிறாங்க, யோவான் 19:4 ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏரோது லூக்கா 23:15 பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிலாத்தின் மனைவி சொல்கிறாங்க, மத்தேயு 27:19 அவர் நீதிமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு 2 பக்கமும் இருந்த கல்லனில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து உண்மையான ரட்சகராக இருந்தால் என்ன பண்ணுங்க, எங்களையும் எடுத்துக்கோ ரட்சித்தோளுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கல்லன் சொல்கிறான், நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம வந்து தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் அவர் தகாதது ஒன்றுமே செய்யலையே, அவர் வந்து இந்த சிலுவையில் வந்து அறையணும், இந்த மாதிரி பாடுபடணும், மரணம் அடையணும்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லன் சொல்கிறான், இவர் தகாதது ஒன்றையும் நடப்பிடிக்கவில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் லூக்கா 23:47 பார்த்தீங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான் அப்படின்னு சொல்கிறான். இந்த சாட்சிகள் எல்லாமே வந்து கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போதோ அவர் வாழ்ந்த காலத்திலேயோ சொல்லப்பட்ட
சாட்சிகள் இல்லை. அவர் ஊழியம் செய்யும் போது சொல்லப்பட்ட சாட்சிகள்ல அவர் மரண தருவாயில ஜீவனை விடுகிற அந்த சமயத்துல சொல்லப்பட்ட சாட்சி தான் இதெல்லாம். எல்லாருமே என்ன சொல்றாங்க, அவர் நீதிமான், அவர் பாவம் செய்யல, அவர் தகாதது ஒன்றையும் செய்யல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கூட கிறிஸ்து போலதான் மாறணும் அப்படின்னு நினைக்கணும். எந்த பாவமும் செய்யக்கூடாது, நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். கிறிஸ்து போல நம்மளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாகவும் மகிமைக்கு மேல மகிமையாகவும் எப்படி கிறிஸ்து பாவம் இல்லாம தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் நம்முடைய சரீரத்தையும் ஆவியும் குற்றமற்றவர்களா ஒரு பாவம் இல்லாதவங்களா பரிசுத்தமா பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். சரி, பலியா ஒப்பு கொடுத்தாங்க, சரி, பாவம் இல்லாம ஒப்பு கொடுத்தாங்க, சரி, அது எப்படி பாதுகாப்பா ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. யோவான் 10:17-18 இதில் பார்த்தீங்கன்னா, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் பிதா கிட்ட என்னோட ஆவியை நான் கொடுப்பேன், திருப்பி அவங்க எனக்கு கொடுப்பாங்க, நான் அதை திருப்பி வாங்குறதுக்கு அதுக்கு அதிகாரமும் அவங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பாக பிதாவின் இடத்துல தன்னுடைய ஆவியை இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கிறாங்க. அதே போல் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10:29-30 பார்த்தீங்கன்னா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இதை பார்த்தீங்கன்னா, எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவர் அவர் தான். பிதா தான் எல்லாரிலும் பெரியவர். அவங்க பிதா கையிலிருந்து யாராலையும் என்னோட ஆவி பறித்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அது இதில் பவுல் என்ன சொல்கிறாங்க, தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாங்க, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்றதையும் அடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு சொல்லிட்டு இன்னார் தான் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றத எனக்கு தெரியும், அதனால நான் அவர்கிட்ட என்னத்தை ஒப்பு கொடுக்குறேனோ அந்நாள் வரைக்கும் அவர் எனக்கு பாதுகாத்து எனக்கு திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாங்க. இதே போல தான் நம்மளும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எப்போவுமே ஒரு ஜீவ பலியாகவும் பரிசுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் பிதாவினுடைய கையில் நாம் ஒப்படைக்கணும். அதே போல் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பரலோகத்தில் தேவனை நம்ம முகமுகமாய் காண்போம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த போதகருக்கும் சபை மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.